Hello viewers, welcome to NBA Max. இந்த வீடியோல chapter 6 exercise 6.2ல question number 4 பார்க்கலாம். பாருங்க question. A statue 1.6 meter tall stands on the top of a pedestal. ஒரு pedestal மேல 1.6 meter height உள்ள ஒரு statue வந்து pedestalோட டாப்ல இருக்கு அப்படினு சொல்லிருக்காங்க. Next, from a point on the ground, the angle of elevation of the top of the statue is 60 degree. அதாவது from a point on the groundல ஒரு பாயிண்ட்லேருந்து வியூ பண்ணுறாங்க. எதனாக்கா ஸ்டாச்சுவோட டாப்பை வியூ பண்ணுறாங்க. எத்தனை டிகிரி ஆங்கிள் அப்படின்னா 60 டிகிரி ஆங்கிளில் வியூ பண்ணுறாங்க. அண்ட் ஃப்ரம் த சேம் பாயிண்ட் த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் த டாப் ஆஃப் த பெடஸ்டல் இஸ் 40 டிகிரி. ஸோ அதே பாயிண்ட்லேருந்து த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் த டாப் ஆஃப் த பெடஸ்டலோட டாப்பை வந்து வியூ பண்ணுறாங்க. எவ்வளோனா 40 டிகிரி ஆங்கிளில் வியூ பண்ணுறாங்க. தென் என்ன ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த பெடஸ்டலோட ஹைட்டு தான் நம்மளை ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. பாருங்கள், கிவன் ஸ்டேட்மெண்ட் படி நம்ம டயக்ராம் போட போகிறோம். ஒரு ஸ்டாச்சு, ஒரு சிலை, ஓகேவா, ஒரு சிலை வந்து ஒரு பெடஸ்டல் மேலே ஸ்டாண்ட்ஸில் இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருவாங்க. ஒரு சிலை வந்து அதோட ஹைட் என்ன அப்படின்னாக்கா 1.6 மீட்டர் ஹைட் உள்ள ஒரு ஸ்டாச்சு வந்து பெடஸ்டலோட டாப்பில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃப்ரம் எ பாயிண்ட் ஆன் த கிரவுண்டில் ஒரு பாயிண்ட்லேருந்து இந்த ஸ்டாச்சுவோட டாப்பை வந்து வியூ பண்ணுறாங்க. எத்தனை டிகிரி ஆங்கிளில்? 60 டிகிரி ஆங்கிளில் வியூ பண்ணுறாங்க. சேம் பாயிண்ட், அதே பாயிண்ட்லேருந்து த டாப் ஆஃப் த பெடஸ்டலை வந்து வியூ பண்ணுறாங்க. சேம் பாயிண்ட்லேருந்து எத்தனை டிகிரி ஆங்கிள் அப்படின்னா 40 டிகிரி ஆங்கிள்லேருந்து, ஓகேவா. தென் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஹைட் ஆஃப் த பெடஸ்டல். ஸோ பெடஸ்டலுங்கிறது இதோட ஹைட். ஸோ பெடஸ்டலோட ஹைட்டு தான் நம்மளை ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ கொஷினை கிவன் ஸ்டேட்மெண்ட் படி நம்ம டயக்ராம் இப்போ போட்டிருக்கோம். ஒரு பெடஸ்டலோட டாப்பில் வந்து ஒரு ஸ்டாச்சு இருக்குது. ஸ்டாச்சுவோட ஹைட்டு கொடுத்துருக்காங்க 1.6 மீட்டர். அண்டு ஸ்டாச்சுவோட டாப்பை வந்து 60 டிகிரிலையும் பெடஸ்டலோட டாப்பை வந்து 40 டிகிரிலையும் சேம் பாயிண்ட்லேருந்து வியூ பண்ணுறாங்க. தென் ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த பெடஸ்டல் அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் பண்ணோம், ஓகேவா. ஸோ இந்த ட்ரையாங்கிளுக்கு, ரைட் ட்ரையாங்கிளுக்கு நேம் கொடுத்துக்கோங்க. ABCD. இது ஒரு ரைட் ட்ரையாங்கிள். ஃபஸ்ட்டு இந்த ஸ்மால் ட்ரையாங்கிள் இருக்கு இல்லையா, அந்த ஸ்மால் ட்ரையாங்கிளை கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஏபிசிங்கிற ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க, ரைட் ட்ரையாங்கிளை. இன் ட்ரையாங்கிள் ஏபிசி, இதில் வந்து ரைட் ட்ரையாங்கிளில் ஆப்போசிட் சைடு அண்ட் அட்ஜசன்ட் சைடு வந்து நமக்கு ஏபிங்கிறது அட்ஜசன்ட் சைடு நமக்கு தெரியாது இல்லையா, அதை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. ஸோ அப்போ வந்து நமக்கு இந்த ட்ரையாங்கிள் ஏபிசிங்கிற ட்ரையாங்கிளுக்கு tan தீட்டா அப்ளை பண்ணுங்கள். tan தீட்டா ஈக்குவல் டு இதோட ஆப்போசிட் சைடு இந்த சின்ன ட்ரையாங்கிள் மட்டும் ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க, ஓகேவா. சின்ன ட்ரையாங்கிள் மட்டும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இதோட ஆப்போசிட் சைடு வந்து பிசி வரும். ஸோ பிசி டிவைடட் பை அட்ஜசன்ட் சைடு பிஏ ஆர் ஏபி. ஸோ tan தீட்டாவோட ஆங்கிள் கொடுத்துருக்காங்க 40 டிகிரி. அண்டு பிசிங்கிறது ஹைட்டு, பெடஸ்டலோட ஹைட்டு. ஸோ ஹெச்ன்னு எடுத்துக்கோங்க. பிஏங்கிறது நம்ம என்ன எடுத்திருக்கோம், எக்ஸ்ன்னு நம்ம எடுத்திருக்கோம். ஸோ tan 40 டிகிரியோட வேல்யூ வந்து நம்ம புக்கில் இல்லை. ஸோ அவங்களே கொஷினில் வந்து கொடுத்துருக்காங்க. tan 40 டிகிரியோட வேல்யூ என்ன அப்படின்னா 0.8391ங்கிறது கொடுத்துருக்காங்க. அது டைரெக்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. 0.8391 which is equal to h by x. ஆக்சுவலாக நம்ம ஃபைண்ட் பண்ண வேண்டியது h தான், ஓகேவா. அந்த ஹச்சை மட்டும் இந்த சைடு வச்சுக்கிட்டு எக்ஸை வந்து ஒரு சைடு நம்ம கொண்டு போய்க்கலாம். இப்போ டிவைடில் இருக்க எக்ஸ் வந்து இந்த சைடு வந்து மல்டிப்ளேயில் வரும். அப்போ h is equal to 0.8391 into x. இது ஹச்சோட வேல்யூ என்ன அப்படின்னாக்கா 0.8391ஐயும் எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணி வரக்கூடிய வேல்யூ தான் ஹைட் ஆஃப் த பெடஸ்டல், ஓகேவா. நெக்ஸ்ட்டு இந்த பெரிய ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க. 60 டிகிரிக்கு நம்ம இப்போ வந்து சால்வ் பண்ண போகிறோம். இந்த பெரிய ட்ரையாங்கிள் என்ன அப்படின்னா ஏபிடிங்கிற ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க, ஓகேவா. ஏபிடிங்கிற ட்ரையாங்கிளில் இன் ட்ரையாங்கிள் ஏபிடி tan தீட்டா அப்ளை பண்ணுங்கள். tan தீட்டா ஈக்குவல் டு 60 டிகிரிங்கிறது இந்த ஏபிடிங்கிற ட்ரையாங்கிள் இல்லையா, இதுக்கு ஆப்போசிட், அந்த 60 டிகிரிக்கு ஆப்போசிட், ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டாக உள்ளது ஆப்போசிட் சைடு. ஸோ ஆப்போசிட் சைடுங்கிறது டிசியையும் சிபியையும் ஆட் பண்ணி வரக்கூடிய ஆன்சர் தான் வந்து உங்களுக்கு வந்து இதோட ஆப்போசிட் சைடாக இருக்கும். அப்படின்னாக்கா
1.6 மீட்டரையும் இந்த ஹைட்டையும் ஆட் பண்ணணும். ஓகேவா, நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து 60 டிகிரிக்கு இந்த ஆங்கிளை மட்டும் நீங்கள் எடுத்துக்கக்கூடாது, இந்த சைடை மட்டும். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி வரக்கூடிய ஆன்சர் தான் இந்த பிடியோட வேல்யூ. ஸோ அப்போனாக்கா ஆப்போசிட் சைடுங்கிறது பிடி டிவைடட் பை அட்ஜஸ்டன்ட் சைடுங்கிறது பிஏ. இதை நீங்கள் சேஞ்ச் பண்ணி ஏபின்னு எழுதிக்கலாம், ஒரு டிபின்னு ரைட் பண்ணிக்கலாம், அப்படி ஒன்று ரைட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் tan தீட்டாவோட வேல்யூ 60 டிகிரி. ஸோ 60 டிகிரி which is equal to பிடிங்கிறது என்ன சொன்னாக்கா 1.6 மீட்டரையும் ஹைட்டையும் ஆட் பண்ணி வரக்கூடிய ஆன்சர். அண்டு அட்ஜஸ்டன்ட் சைடுங்கிறது என்னென்னா எக்ஸ். இப்போ tan 60 டிகிரியோட வேல்யூ உங்களுக்கு தெரியும். ஓகேவா, tan 60 டிகிரியோட வேல்யூ என்ன அப்படின்னா √3. இந்த டிவைடில் உள்ள எக்ஸ் வந்து இந்த சைடு வரும்போது என்னவாகும், சேஞ்ச் ஆகும்னா மல்டிப்ளைல சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த டிவைடில் உள்ள எக்ஸ் வந்து இந்த சைடு வந்துச்சுன்னா மல்டிப்ளைல போட்டுக்கிட்டேன். 1.6 ப்ளஸ் ஹச்சுங்கிறது ரைட் சைடில் இருக்குது. ஓகேவா, இப்போ ஹச்சுங்கிறது நமக்கு ஆல்ரெடி இங்கே வந்து ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். இந்த ஹச்சோட வேல்யூவை வந்து இதில் வந்து நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணணும். இப்போ வந்து √3x ஈக்குவல் டு 1.6 ப்ளஸ் ஹச்சுன்னு நம்ம வந்து ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ √3யோட வேல்யூவும் நமக்கு கிவன்லேயே கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா 1.732 அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் எக்ஸ் as it is ரைட் பண்ணிக்கோங்க. 1.6 ப்ளஸ் ஹச்சோட வேல்யூ ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட்டு ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ என்ன அப்படின்னாக்கா 0.8391 இன்டூ எக்ஸ். ஸோ அதை அப்படியே ஹச்சுக்கு பதிலாக இங்கே வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. 0.8391 எக்ஸ். ஸோ இப்போ வந்து லைக் டேர்ம்ஸை வந்து நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். 1.732x இந்த ப்ளஸில் உள்ள எக்ஸ் டேர்ம் வந்து ஈக்குவல்ட்டுக்கு முன்னாடி வரும்போது மைனஸில் வரும். ஸோ மைனஸ் 0.8391x which is equal to 1.6. லைக் டேர்ம்ஸ் இருக்கனால எக்ஸ் இருக்கனால ரெண்டுத்தையும் நீங்கள் வந்து டைரெக்டாக சப்ராக்ட் பண்ணிக்கலாம். இதை சப்ராக்ட் பண்ணிங்க அப்படின்னாக்கா என்ன ஆன்சர் வரும்னா பாருங்கள், இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிங்க அப்படின்னாக்கா 0.8929ங்கிற ஆன்சர் வருது. ஸோ 0.8929 இன்டூ எக்ஸுங்கிறது as it is ரைட் பண்ணிக்கோங்க ஈக்குவல் டு 1.6. x is equal to 1.6. இது வந்து எக்ஸோட மல்டி ப்ராடக்டில் இருக்குது. ஓகேவா, எந்த சிம்பிளுமே இல்லைன்னா அங்கே ப்ராடக்டில் இருக்கதா மீனிங்கு. ஸோ எக்ஸை மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த நம்பர் வந்து மல்டிபிள் இருக்கு இல்லையா, ரைட் சைடில் வரும்போது அப்படியே டிவைடில் வரும். ஸோ 1.6 டிவைடட் பை 0.8929. இதை வந்து 1.6 0.8929 டிவைட் பண்ண போகிறோம். ஸோ டிவைட் பண்ணுறதுக்கு கீழே வந்து பாயிண்டில் இருக்கு இல்லையா, பாயிண்ட்டை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து 4 டிஜிட் இருக்கனால இப்போ 4 டிஜிட் உள்ள 0 வந்து 10,000 மேலேயும் கீழேயும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ என்ன வரும் அப்படின்னா அங்கே வந்து ஒரு பாயிண்ட் வந்தாலும் ஒரு 0 கேன்சல் ஆகிடும். அப்போ 16,000 வரும். டிவைடட் பை இந்த 4 இந்த 4 வந்து பாயிண்ட் கேன்சல் ஆகிடும். தென் வந்து 8929ங்கிறது ஆன்சர் இங்கே கிடைக்குது. இப்போ வந்து இதை டிவைட் பண்ணுங்கள். இதை டிவைட் பண்ணிங்கன்னா என்ன ஆன்சர் வரும்னு பாருங்கள். இதை டிவைட் பண்ணிங்கனாக்கா 1.79ங்கிற ஆன்சர் கிடைக்குது. ஸோ இதை டிவைடை வந்து சைடில் வந்து ஒர்க் அவுட் பண்ணுங்கள். 1.79 கிடைக்குது எக்ஸோட வேல்யூ. எக்ஸுங்கிறது என்னென்னா இது வந்து அட்ஜஸ்டன்ட் சைடு நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்கோம் எக்ஸ். ஓகேவா, 1.79 மீட்டர். இப்போ எக்ஸோட வேல்யூவை ஹச்சோட வேல்யூ நம்ம ஆல்ரெடி ஃபைண்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை 1ன்னு ஈக்குவேஷன் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ h is equal to 0.8391 இன்ட்டு எக்ஸ்ன்னு நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஹச்சுங்கிறது ஹைட் ஆஃப் த பெடஸ்ட்ரல் தான் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். அப்போ எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த எக்ஸோட வேல்யூவை இதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஹைட் ஆஃப் த பெடஸ்ட்ரல் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். பாருங்கள், h is equal to 0.8391 இன்ட்டு எக்ஸ். ஸோ எக்ஸோட வேல்யூ 0.8391 into x ஓட வேல்யூ 1.79. இதை மல்டிப்ளை பண்ணுங்கள். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னாக்கா நீங்கள் ரஃபாக வந்து மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். 1.501989ங்கிற ஆன்சர் கிடைக்குது. நம்ம வந்து 1.5 மட்டும் நம்ம எடுத்து ரைட் பண்ணால் போதும். ஓகேவா, ஆக்சுவலாக நம்ம என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு 1.501989 வந்து ஆன்சர் கிடச்சிருக்கு. நீங்கள் 1 டிஜிட் மட்டும் ரைட் பண்ணிக்கோங்க. அப்போ ஹைட் ஈக்குவல் டு 1.5 மீட்டர். ஃபைனலி வந்து த ஹைட்
height of the pedestal. Height of the pedestal equal to 1.5 meter. இதுதான் ஃபைனல் ஆன்சர். இந்த கொஷினில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னாக்கா கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.